இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இப்போ வந்து டைமிங் பெல்ட் பூரா லேட்டஸ்ட் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 80,000 எல்லா வண்டியுமே டைமிங் பெல்ட் மாற்றணும். அப்படி மாற்றாட்டினா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன். நல்லா வரணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆல்நட் வந்து புள்ளி வந்து ஜாம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஜாம் ஆகி ஆல்நட் பெல்ட்டு கட் ஆனால் ஆட்டோமேட்டிக் ஃபேன் ஓடாது. ஆட்டோமேட்டிக் ஃபேன் ஓடலைன்னா அந்த பெல்ட்டு பிசுறு பூரா டைமிங் பெல்ட்டுக்குள்ளே போயிடும். டைமிங் பெல்ட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகும்னா, உள்ளே சிக்கி டைமிங் மாறிடும். டைமிங் மாறின வண்டி தான் இந்த வால்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வால்வுனா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குறைஞ்சது வந்து 80,000 செலவு வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே வந்து சிக்கிடும். உள்ளே சிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். வால்வுனா உடஞ்சி போயிடும். அந்த வால்வு பால்னால் எங்கே தம்பி இங்கே உள்ளே இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். அந்த பால் எல்லாமே நொறுங்கி போயிடும். நொறுங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இன்ஜின் வேலை பார்க்குற மாதிரி வரும். வால்வுக்குனா இன்ஜின் வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப செலவாகும். ஆக்சுவலாக வந்து நம்மகிட்ட பார்க்குற பூரா பாருங்கள் காஸ்ட்லியான வண்டியாக தான் இருக்கும். சர்வீஸ் விடும்போதே ஆல்நட் பெல்ட்டு, டைமிங் பெல்ட்டு எல்லாமே கம்பல்சரி வந்து செக் பண்ணிக்கிற சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம், ரோடு போகிற சின்ன ஜல்லி இருந்தால் கூட உங்களுக்கு அந்த சீல்டு இல்லைன்னு வச்சுங்களேன், மேலே ஏறி டைமிங் பெல்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ண விட்டுரும். ரொம்ப செலவாகும். அதனால் வந்து ஒவ்வொரு சர்வீஸ் விடும்போது ஆல்நட் பெல்ட்டு, ஆட்டோமேட்டிக் ஃபேன் ஓடுதா, டெம்பரேச்சர் வந்து ஆஃபுக்கு மேலே ஏறக்கூடாது. இதை பூராமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இன்ஜின் வேலை பார்க்குற மாதிரி தான் வரும். அது வந்து கம்பல்சரி வந்து ஒவ்வொரு சர்வீஸில் விடும்போது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ வந்து டைமிங் பெல்ட் கட்டான என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கும்னா, நல்ல வெரைட்டி போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100, 140, 260 போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டன் வந்து சவுண்டே இல்லாத மாதிரி, இப்போ 5 பிஸ்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வால்வில், அதில் வந்து 2 பிஸ்டன் வேலை செய்யாத மாதிரி பார்த்தீங்கன்னா நொறுங்கிடும். உள்ள வால்வில் இருக்கிற அந்த பால் குருவி எல்லாமே நொறுங்கிடும். அப்படியே சடனாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிக்கப் வண்டி கம்மியாயிரும். தொரன்னு ஓட ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்து இண்டிகேஷன் வான் பண்ணும். அதை பார்த்துட்டு ஓரமாக நிப்பாட்டி பார்த்துக்கிட்டே நல்லது. அப்படியே கண்டினியூஸாக ஓடினீங்கன்னா வண்டி இன்ஜின் பிடிச்சி நின்றுடும். இப்போ இந்த மாதிரி டைமிங் பெல்ட் கட்டாகிறது வந்து எதனால் காரணம் வரும்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் சர்வீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பெல்ட்டு, டைமிங் பெல்ட்டு எல்லாமே செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் கிலோமீட்டர் கணக்கு வச்சுங்க. ஒவ்வொரு வண்டிக்கு வந்து 60 மாற்றலாம், 80,000 மாற்றலாம், 1,00,000 மாற்றலாம். 1,00,000 கம்பல்சரி. அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் டைமிங் பெல்ட் மாட்டோம். இப்போ ஷிஃப்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு செயின், வால்வு, பால் இது எல்லாமே மாற்றி விட்டிங்கன்னா பிரச்சனையே வராது. சர்வீஸ் சென்டரோ இல்லையோ எங்களை மாதிரி ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்தோ நீங்கள் பார்த்துக்கிட்டா இந்த செலவுகள்னால் வராது. இல்லைன்னு வச்சுங்களேன், இன்ஜின் வந்து பிஸ்டன் எல்லாமே வால்வு போய் முட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி முட்டிடுச்சுன்னா வந்து பெரிய செலவாகும். உங்களுக்கே தெரியும், இன்ஜின் வேலை பார்க்கணுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 வரும். அதனால் வந்து கம்பல்சரி வந்து இந்த ஒவ்வொரு சர்வீஸ் விடும்போது நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரியில் நோட் பண்ணிவிட்டு 80,000 ஆயிடுச்சா, டைமிங் பெல்ட்டு இல்லையா, செயின் டைப்பாக செயினை மாற்றிடுங்க. செயின், பால், புலோட்டு, குருவி எல்லாத்தையும் மாற்றி விட்டேனே இந்த பிரச்சனையும் வராது. இப்போ ஹை ரேஞ்ச் மாடல் வண்டிக்குன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப செலவாகும் எக்ஸ்பென்ஸு. அதனால் வந்து நீங்கள் கம்பல்சரி ஒவ்வொரு சர்வீஸ் விடும்போது பெல்ட் இதுனா எப்படி இருக்குது என்னன்னு வான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எதனாலும் சண்டே இருந்தாலும் கேளுங்க. பாய்.